லிசன் சார். இப்போ சங்ககால அரசுகள் இந்த தமிழகத்தினுடைய ஆரிஜின் எப்படி அப்படின்னா, ஒன்று அவங்க குமரி கண்டத்திலேயே வாழ்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இந்த குமரி கண்டம்ங்கிறது இப்போ கிடையாதுங்க, பழைய கண்டம். பழைய கண்டத்துக்கு இது பேர் லெமூரியா கண்டம்னு பேர் இல்லை, குமரி கண்டம்னு பேர். காரணம், இந்த தமிழகத்தினுடைய கீழ்ப்பகுதியில் ஆப்பிரிக்காவுடைய பெரும்பகுதி அட்டாச் ஆகி தான் இருந்துச்சுங்கிறாங்க. அதில் ஓடின ஆறு, ஒன்று குமரி ஆறு, 2 பேரி ஆறு, 3 பக்குள்ளி ஆறு. இதை 3க்கும் சங்க இலக்கியங்கள் அவங்ககிட்ட சான்று இருக்கு. மிகப்பெரிய மலை என்னங்க? மேருமலை. இது லெமூரியா கண்டம் என்ற பெயர் வர காரணம் சார், உலகத்திலேயே லெமூர் என்ற குரங்குகள் இந்தியாவிலையும் மடகாஸ்கர்லையும் மட்டும் காணப்படுது. அப்போ பூமி தட்டுடைய நகர்வுகளின் காரணமாக 2 பிரிஞ்சு போயிருக்கலாம். இந்த மற்ற பகுதி எல்லாமே என்னங்க, கடலுக்குள்ள போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரசன்ட் தமிழகம் இதற்குண்டான சான்றுகள்லாம் என்னென்ன சான்றுன்னு நம்ம இலக்கியத்தில் இருக்கிறத பார்க்கலாம். அடுத்தது இப்போ தமிழகத்தினுடைய எல்லைகள் என்னென்ன சார்? வடக்கே வேங்கடம், தெற்கே கன்னியாகுமரி, கிழக்கே வங்காளவிரிகுடா, மேற்கே அரபிக்கடல். இது எதுக்காக இதை கொடுத்துருக்கோன்னா, சங்க இலக்கியங்களில் இப்போ நாம் சொன்ன விஷயங்கள் அத்தனைக்கு என்ன இருக்கு? சான்றுகள் இருக்கின்றது. நோட் பண்ணிக்கலாம். சங்க காலத்தை பற்றிய சான்றுகள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் சிலப்பதிகாரத்தில் பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல. பக்ருளி ஆறையும் குமரி கண்டத்தையும் கடல் கொண்டு போச்சுன்னு சொல்றாங்க. புறப்பொருள் வெண்பாமலை என்ன சொல்லுதுன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வானோடு தோன்றிய மூத்த குடி. வானம் என்னைக்கு தோன்றிச்சோ அன்னைக்கே தமிழ் குடி வந்துருச்சுங்கிறாங்க. தொல்காப்பியம்ல வட வேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். வடக்கே வேங்கடம், தெற்கே குமரி தான் தமிழ்நாட்டுக்கு பவுண்டரிங்கிறாங்க. சங்ககால பெண் புலவர்களில் ஒருவரான காக்கை பாடியார் அதை சொல்றாங்க. தமிழ் வழங்கி எல்லையினை வேங்கடம் குமரி தீப்புண் பௌவமன்றத்தின் கெல்லை அப்படிங்கிறாங்க. தொல்காப்பியத்தில் முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை, அந்த காலத்திலேயே மிகச்சிறப்பாக இருந்து சொல்றாங்க. கடல் வாணிபம் அவையும் சொல்றாங்க. திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு. சங்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் தான் சார். சங்கம் என்றால் தமிழ் புலவர்கள் சேர்ந்த ஒரு குழுன்னு தான் பேரு. சங்கம் என்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியவர் திருநாவுக்கரசர். சங்கம் இருந்ததற்கான சான்று எங்க இருக்குன்னா, நக்கீரர் எழுதிய புத்தகத்தில் இறையனார் களம்பியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. 3 தமிழ்ச்சங்கங்கள் இருந்திருக்கு. முதல் தமிழ்ச்சங்கம் தென்மதுரை, வளர்த்தியவர்கள் காய்ச்சின வழியிலிருந்து கடுங்கோன் வரை. 2வது தமிழ்ச்சங்கம் கபாடபுரத்தில் வேண்டோர் சிலையிலிருந்து முடத்திருமாறன் வரைக்கும். இது 2மே கடல் கொண்டு போயிடுச்சு சார். சுனாமியில் போயிடுச்சு, அழிந்தது, கடல் கொண்டது. 3வது தமிழ்ச்சங்கம் முடத்திருமாறன் தொடங்கி உக்கிர பெருவெழுதி வரை. இதில் மொத்தமாக பாண்டிய மன்னர்கள் பிறந்த புலவர்களின் எண்ணிக்கை 473. அதில் பெண்பார் புலவர்கள் எண்ணிக்கை மொத்தம் 30. 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை துவக்கியவர் பாண்டித்துரையார் பார்க்குறோம். இதில் சங்ககால பாடல்களில் மொத்த அடிகள் எவ்வளோ இருக்கு? த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டான்ஸா இன் சங்கம் லிட்ரேச்சர் 26,350. மொத்த பாடல்கள் எண்ணிக்கை சார் எத்தனை இருக்குங்க? லைன்ஸ் 26,350 அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சங்க இலக்கியங்கள் எதை சார் சொன்ன நம்ம நேற்று? ஃபர்ஸ்ட் 1 தொல்காப்பியம், அடுத்து 14 மேல் கணக்கு. 14 மேல் கணக்கு யார் வருவா? 8 தொகையும் 10 பாட்டு மட்டும் தான் வரும். அதுல மொத்தம் எத்தனை அடி? நமக்கு 26,350 அடிகள் இருக்கின்றது. சேரநாடு வேலமுடைத்துனா அபண்டன்ஸ் இன் எலிஃபன்ட்ஸ், யானைகள் அதிகமாக இருக்கக்கூடியது. கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, கேரளா. சோழநாடு சோறுடைத்து, த அபண்டன்ஸ் இன் ரைஸ், அரிசி அதிகமாக விளையக்கூடிய இடம். தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை. பாண்டிய நாடு முத்துடைத்து, அபண்டன்ஸ் இன் பேர்ல்ஸ், முத்துக்கள் அதிகம் விளையக்கூடிய இடம். மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி. கடைசியா தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, அபண்டன் இன் ஸ்காலர்ஸ், அதிகமாக அறிஞர்கள் இருந்த இடம். காஞ்சிபுரம், திருவாரூர், வெள்ளூர், திருவண்ணாமலை.
மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள். முதல் பாயிண்ட் அவங்களுடைய மாலை. சேரர்களுக்கு பால்மைரா ஃப்ளார் பனம்பூ, சோழர்களுக்கு ஃபிக் அத்தி ஃப்ளார் அத்திப்பூ, பாண்டியர்களுக்கு நீம் ஃப்ளார் வேப்பம்பூ. துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் சேரர்களுக்கு முசிறி தொண்டி, சோழர்களுக்கு புகார், பாண்டியர்களுக்கு கொற்கை மற்றும் காயல். தலைநகரம் சேரலுக்கு இரண்டு இருந்துச்சு, கரூர் ஒன்று, பிற்பகுதியில் வஞ்சி கேரளாவில் திருவஞ்சிக்களம். சோழர்களுக்கு முன்னாடி உறையூர், அப்புறம் அது காவிரி பூம்பட்டினம் புகாருக்கு மாற்றிக்கிட்டாங்க. பாண்டியர்களுக்கு மதுரை மட்டும்தான். சின்னம் பொறுத்த வரைக்கும் சேரர்களுக்கு வில்லம்பு, சோழர்களுக்கு புலி, பாண்டியர்களுக்கு ஃபிஷ் 2 ஃபிஷ் 2 மீன்கள். சேரமணர்கள் சூண்டிக்கொண்ட பட்டப்பெயர்கள் ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்பொறை, வல்லவன், மலையன். சோழர்கள் சூட்டிக்கொண்ட பட்டப்பெயர்கள் கிள்ளி, செம்பியன், சென்னி, வளவன். பாண்டியர்கள் சூட்டிக்கொண்ட பட்டப்பெயர்கள் மாறன், வழுதி, செழியன், தென்னர். சோழ நாடு காவிரி நாடு, நீர் நாடு அல்லது புனல் நாடு என்று அழைக்கப்படுகின்றது. சோழ மண்டலம் என்கின்ற வார்த்தையை ஆங்கிலேயர் உச்சரிக்க முடியாமல் வைத்த பேர் தான் குரமாண்டல் அப்படின்னு சொல்றோம். பட்டினப்பாலை உருத்திரங்கண்ணார் 2ஆம் நூற்றாண்டில் சோழ மண்டலத்தை பற்றிய அனைத்து சிறப்புகள் சார். முட்டாப்பட்டினம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க சோழ மண்டலத்தை. 2 சுங்கச்சாவடி வைத்திருந்ததை சொல்றாங்க. 3வது கரிகால் வளர்ந்து ஆட்சியுடைய மாட்சிமை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கரிகாலன் இளஞ்சேட் சென்னி அவரது மகன் கல்லணையை கட்டினார். 69,000 ஏக்கர் பாசன வசதி பெறுகின்றது. கரிகாலனுக்கு நரை தரித்து முறை செய்தவன் என்றும் ஒரு பெயர் இருக்கு. கரிகாலனது மிகப்பெரிய வெற்றி வெண்ணி என்ற இடத்தில் நடந்துச்சு. சேர சோழர்களையும் 17 வேளிர்களையும் வெற்றி பெற்றார். வேளிர் என்பது ஆர்டர் சார். கிளார், வேளிர், வேந்தன். கிளார் என்பது கிராமத்தின் தலைவன், வேளிர் என்பது குறுநில மன்னன், வேந்தன் என்பவன் அரசன். இதுதான் அந்த காலத்தில் இருந்த ஆர்டர். சோழ காலத்து நாணயங்கள் எல்லாம் சதுர வடிவில் இருந்தது. பெருநர்கிள்ளி என்பவர் ராஜசூய யாகத்தை மேற்கொண்டவர். சங்ககால சோழ அரசர்களின் கடைசி கோச்சங்கன் என்பவர். இதில் புகாரில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்த விதம். கவுந்தியர்கள். கோச்சங்கணன் லாஸ்ட் கிங் ஆஃப் சங்ககால சோழ எம்பரர். He was the last. Okay, and he was defeated by some other persons. கோவலனது தந்தை மாநாய்க்கன் மிகப்பெரிய கடல் வணிகர். கண்ணகியுடைய தந்தை மா சாத்துவன் மிகப்பெரிய வணிகர். புகார் நகரத்தை விட்டு மதுரைக்கு செல்லும் போது கோவலனையும் கண்ணகியும் பார்த்து கொண்டது கவுந்தியர்கள் என்கின்ற பெண் சமணத்துறவி ஆவார். சேரப்பகுதி கொங்கு ரீஜனும் மத்திய வடக்கு கேரளா. 10 8 அரசர்கள் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது. புகழூர் கல்வெட்டுக்கள் சேரமன்னரது சிறப்பை பாடுகின்றது. அசோகரது கல்வெட்டுக்களில் கேரள புத்திரர்கள் என்று அறியப்படுகின்றோம் இல்லையா? ரைட். அடுத்தது பாரத போரில் உணவளித்ததுனால உதயம் சேரலாதனுக்கு பெருஞ்சோற்றுத்தியன் என்று பெயர். கரூரை தலைமையிடமாக கொண்டு பண்ணியிருக்கா. அப்படி இந்த புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கூட சார் 3 அரசர்களை பற்றிய சிறப்புகள் தான் மிக அதிகமாக இருக்குது சார். அது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார். புகழூர் கல்வெட்டில் நாங்கள் 3 ராஜாக்களை பற்றி பெருசு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இமயவரம்பன் நெடுஞ்செழியன் இமயத்திற்கு சென்று வந்தவர், வெற்றி கொடி நாட்டியவர். அதுக்கப்புறம் சேரன் செங்குட்டுவன் மிக முக்கியமான சங்ககால சேர மன்னன். 56 ஆண்டுகள் ஆட்சி. கடல் பாதுகாப்பை மேம்படுத்தினால கடல் பெறக்கோட்டிய செங்குட்டுவன். கண்ணகிக்கு பத்தினி சிலைபாடு. அவருடைய தம்பி இளங்கோடிகள் எழுதியதான் சிலப்பதிகாரம். அவருக்கு கீழே குட்டுவன் சேரல். இவருக்கு பிறகு வந்த இரும்புரை. கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சைக்களம், அதுதான் தற்போதைய வஞ்சி என்று அறியப்படுகின்றது. இரும்புரை தன்னுடைய பெயரில் நாணயங்களை அச்சடித்தவர். சங்ககால சேரலை பற்றிய முக்கியமான பாயிண்டுகள் இவ்வளவுதான். பாண்டியர் தாமிரபரண ஆறு வங்காள விரிவால் கலக்கக்கூடியது தான் கொற்கை துறைமுகம். பெரிப்ளஸ் எரித்ரியன் கடல்ல பெரிப்ளஸ் டாக்குமெண்ட்ல கொற்கையுடைய பெயர் கொல்கோ என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.
முத்து எடுத்தல், சங்கு அகழ்தல், இதுதான் அவங்களுக்கு மிக சிறப்பு. 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்களில் குறிப்பிடக்கூடிய மாங்குளம் கல்வெட்டில் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நெடுஞ்செழியன் தலையானங்கானத்து போரில் எதிர்த்து போட்டியிட்ட 5 வேளிரை ஜெயிச்சதுனால அவருக்கு தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் ஒரு பேர் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அவர் நாணயங்களில் ஒரு பக்கம் யானையும் ஒரு பக்கம் மீனும் கொண்ட நாணயங்களை அச்சடித்தார். அவருக்கு அப்புறம் வந்தது நெடியோன், முடத்திருமாறன், முதுகுடுமி பெருவெழுதி. முதுகுடுமி பெருவெழுதி மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். அவருக்கு பல்யாக சாலை என்கின்ற ஒரு பட்டப்பெயர் உண்டு. காரணம், நிறைய வேள்விகளை அவர் நிகழ்த்தினார். அவரது சிறப்புகள் அத்தனையும் வேள்விக்குடி செப்பேடுகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. பிராமணர்களுக்கு மிக அதிகமாக நிலத்தை தானம் செய்தவர். மதுரை பாண்டியருடைய மிகச் சிறப்பு வாய்ந்த நகரம். கூடல் நகரம் சொல்றோம், தூங்கா நகரம் சொல்றோம். நாலங்காடி என்பது காலையில சந்தை கூடும் இடம். அல்லங்காடு என்பது ஈவினிங் பஜார், மாலை சந்தை. மிகவும் பாதுகாப்பாக வியாபாரம் செய்த இடங்கள்ல இதுவும் ஒன்று. ரோமானிய நாணயங்கள் அச்சடிக்கக்கூடிய இடமும் மதுரையில் காணப்பட்டது. காஞ்சிபுரம் கோவில் நகரம், ஏரிகள் மாவட்டம், மரகதபுரி என்று அழைக்கப்படுகின்றது. கவிஞர் காளிதாசர் காஞ்சிபுரத்தை நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்கின்றார். திருநாவுக்கரசர் கல்வியில் கரையல்லா காஞ்சி என்கின்றார். ஹுவான் சுவாங் காஞ்சி கடிகையில் வந்து படித்திருக்கின்றார். மணிமேகலை காஞ்சியில் தங்கியிருக்கின்றார். காஞ்சியில் கல்வியில் சிறந்தவர்கள் தர்மபாலர், தின்னகர் இருவரும் நாலந்தாவில் பணியாற்றியிருக்கின்றார்கள். காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் போதி தர்மர் தான் சீனா வரை பயணம் சென்றார் என்று பார்க்கின்றோம். ஜீன காஞ்சி என்றும் அழைக்கப்படுகின்றது. காரணம், திருப்பாதிரி புலியூரில் 2 ஜைன கோவில்களும் காணப்பட்டது. அதுபோக மிகவும் சிறப்பு வாய்ந்த உத்திரமேரூர் கல்வெட்டு காஞ்சியில் தான் உள்ளது. பராந்த சோழன் காலத்துடையது. உள்ளூர் தேர்தல் முறை, குடவோலை முறை பற்றிய விளக்கங்கள் அதில் உள்ளது. கடையேழு வள்ளல்கள். பேகன் பழனிமலை மயிலுக்கு போர்வை, பாரி பரம்பு மலை முல்லைக்கு தேர், கபிலரது மிக கூடிய நண்பர், திருமுடிக்காரி மலையமாநாடு குதிரைகளை பரிசாக வழங்கியவர், ஆய் அண்டிரன் பொதியமலை நீரநாகத்தினுடைய உடையை இறைவனுக்கு வழங்கியவர், அதியமான் தகடூர் நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்தவர், அவ்வையுடைய நெருங்கிய நண்பர், நல்லி கண்டீரமலை மலைவாழ் மக்களுக்கு எல்லா பொருட்களையும் தானமாக வழங்கியவர், வல்வில் ஓரி கொல்லிமலை யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர். சங்ககால அரசுகள் முடியும் போது வந்தவர்கள் தான் களப்பிரர்கள் சொல்றோம். கிட்டத்தட்ட 2.5 நூற்றாண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள். களப்பிரர்கள் கன்னட பகுதியை சார்ந்த போர் குணம் மிக்க கங்கர் அல்லது கடம்பர் கீழ் பணிபுரிந்தவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அவர்களது பட்டப்பெயர்கள் சார் சேந்தன் அல்லது கூற்றன். இவர்கள் பௌத்தம் அல்லது சமணத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவர்கள் ஆட்சி செய்ததற்கான சான்று கிடைக்கப்பட்டது யாப்பெரும் களம், பெரிய புராணம், தமிழ் நாவல் சரிதை, எல்லாம் சான்றுகள் இருக்கு. இவர்களது காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய எழுத்து வடிவம் வட்டெழுத்துன்னு சொல்றோம் சார். சமஸ்கிருதமும் பிராகிருதமும் இணைந்தது. இது இருண்ட காலம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இருண்ட காலத்திற்கான அவசியம் தேவை கிடையாதுங்க. நமக்கு நிறைய இலக்கியங்கள் கிடைச்சிருக்கின்றது. 11 கீழ்கணக்கு, குண்டலகேசி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, நிகண்டுகள் அத்தனை இப்போ கிடைச்ச பீரியட் இது. களப்பிரர் காலத்தை முடிவு கொண்டு வந்து 2 அடுத்த வம்சங்கள் சார். பல்லவரை சார்ந்த சிம்ம விஷ்ணு களப்பிரர்களை ஒடுக்கி ஆட்சியை பிடிக்கின்றார். அதே சமயத்தில் பாண்டிய வம்சத்தை சார்ந்த கடுங்கோன் அவர்களும் என்ன பண்ணாங்க, ஆட்சியை கைப்பற்றுகின்றார். ஆட்சி முடிஞ்சதுமே அடுத்து 550 1100 வரை பல்லவர்களும் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் ஆட்சி புரிகின்றார்கள். 1100 1600 வரை விஜயநகர சாம்ராஜ்யம் கீழ் இருக்கின்றது.
1600க்கு மேலே நினச்சிங்க தமிழகம் பிரிட்டிஷ் கையில் போயிடுது.